இன்றைக்கி டாஸ்க் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து முழு நேரமும் தீபக் வந்து லாக் பண்ணிகிட்டே தான் வச்சுட்டே இருந்திருப்பாரு. ஸோ தீபக் வந்து என்ன பண்ணுவார்னா கடைசி ஒரு ரிவெஞ்ச் மொமெண்ட்டாக ஓடி வந்து அன்ஷிதா டீமில் உள்ள பிரிக்ஸ் அதை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா கோட்டை, அதை வந்து ஒரு தட்டுவார். தட்டும் போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தீபக் வந்து இப்படி தட்டுவாங்க. தீபக்குக்கு ரைட் சைடில் அன்ஷிதா நிற்பாங்க. அன்ஷிதா நின்று அன்ஷிதாவோட லெஃப்ட் பாகம் தான் தீபக்கை ஃபேஸ் பண்ணி நிற்கும். ஆனால் அந்த கல்லை தட்டி கீழே விழுந்த உடனே அன்ஷிதா வந்து வலது பக்கம் தலையில் கை வச்சுட்டு தலை இடிச்சிருச்சுன்னு போயிருப்பாங்க. தீபக் அண்ணன் மேலே உள்ள கல் நல்லா இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இப்போ வந்து நிறைய பேர் குறும்படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. அதில் வந்து அன்ஷிதாவோட தலையில் அடி படவே இல்லை. ஏன்னா முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு அடிபட்டுச்சுன்னு நினச்சோம். தீபக் அண்ணன் வந்துட்டு சாரிலாம் சொல்லுவார், நான் இன்டென்ஷனலாக பண்ணல, தெரியாமல் பட்டுச்சுன்னு சொல்லுவார். இட்ஸ் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்போவே நிறைய பேர் வந்து எப்படி தலையில் அடிபட்டது ஒரு 2 நிமிஷத்தில் குணமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தாங்க. நான் என்னடா இது வழியில் உட்காந்துருக்கிற பொண்ணு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்லோ மோஷன் குறும்படம் பார்த்தப்பறம் தான் தெரியுது அன்ஷிதா தலையில் அடிப்படவே இல்லை. நான் இது லைவில் பார்க்கும்போது கூட நான் நினச்சேன், அவர் அந்த பக்கம் தானே தட்டி விட்டார், எப்படி அன்ஷிதாவுக்கு ரைட் சைடில் தலையில் எப்படி இடிச்சுது அப்படின்னு நான் நினச்சேன். சரி ஒருவேளை பவித்ரா கைப்பற்றிருக்குமா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். இப்போ கிளியராக குறும்படத்தில் தெரியுது அந்த பக்கம் எதுவுமே படலை, ஆனால் தலையில் அடிபட்டிருக்குன்னு அன்ஷிதா சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி பொய்யா ஒரு அக்யூசிஷன், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச தீபக் அண்ணா மேலே வச்சாங்கங்கிறது நமக்கு தெரியல. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.